ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. மிஷன் லிட்டில் ஆப்பிளோட எபிசோட் நம்பர் 24. இதுதான் ஃபைனல் எபிசோடும் கூட. வாங்க எபிசோட்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஹீரோ சொன்ன மாதிரி கல்யாண நைட் வந்துடும். நம்மளோட ஹீரோயினிக்காக ட்ரிங்க் ஊற்றுவார். எழுந்திரி, நம்ம முதல்ல ட்ரிங்க்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ ட்ரிங்க் ஊற்றும் போது நம்ம ஹீரோயினி எதுக்காக நம்ம கூட இருக்கணும், அவள் நிகழ்காலத்துக்கு போய் சந்தோஷமாக இருக்கலாம்ல, எனக்காக அவள் தியாகம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ ஒரு கிளாஸில் மட்டும் பாய்சனை கலந்து வெட்டிங் ஒயின் நீ ஆசைப்பட்ட மாதிரியே அப்படின்னு சொல்லி அந்த ஒயினை கொடுப்பாரு. நம்மளோட ஹீரோயினியும் அந்த ஒயினை ஆசையோடு வாங்குவாங்க. ஏன்னா அவங்க லைஃப்பில் நடந்த கல்யாணம் இல்லையா. நம்ம நாட்டெல்லாம் புது மாப்பிள்ளை பேச்சுலர் பார்ட்டி வச்சு தான் பார்த்துருக்கோம். எங்க மனப்பொண்ணும் மனப்பையனுமே சேர்ந்து சரக்கு அடிக்கிறாங்கப்பா. வாட் ஏ கல்ச்சர், வாட் ஏ மேரேஜ். அந்த நேரம் பார்த்து பனி கொட்டுன்னு கொட்டும். அப்போ நம்மளோட ஹீரோ மேல வாட்டி ஸ்லிப் ஆகி விழும்போது இதே மாதிரி தான் பனி கொட்டிட்டு இருக்கும். அந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்து அங்க பாருங்களேன் பனி கொட்டுது அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. அப்ப நம்மளோட ஹீரோ, என் மேல நீ ஸ்லிப் ஆகி விழும்போதும் அன்னைக்கு பனி கொட்டுச்சு இல்லையா, இதே சம்மர் டைம்ல, இது மேஜிக்கல் தான் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறதோட நிறுத்தாம அவங்களோட பழைய விஷயங்களை கிளற ஆரம்பிச்சிருவாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நான் உன்னை எப்படி மீட் பண்ணேன், உன்னை எப்படி காதலிக்க ஆரம்பித்தேன் அப்படின்றதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் ஒரு முட்டாள், இத்தனை நாளாக எக்ஸியஸோடான்றது ஒரு ஆளுன்னு நினச்சி அவன் மேலே நான் ஜெலஸாக இருந்திருக்கேன். ஆமாம்மா, பின்ன முட்டாள் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கூட நான் உங்களுக்கு எத்தனையோ வாட்டி ஏமாத்திருக்கேன், நீங்களும் ஏமாந்து போயிருக்கீங்க. அந்த சிரிப்பையே பார்த்துட்டு இருந்த நம்மளோட ஹீரோ, ஒரு நாள் நான் உன் பக்கத்தில் இல்லாமல் கூட போகலாம். இரு, என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற, அது அப்படியெல்லாம் நீ சொல்லாத, உனக்கு எதுவும் ஆகாது, உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். நான் உனக்காக வெட்டிங் ஸ்பெஷலாக ஒரு டிஷ் செஞ்சுருக்கேன், அதை நான் போய் கொண்டு வரேன். திடீர்னு இரும்புறான். என்னாச்சு உனக்கு? நீ இங்கே இரு, நான் போயிட்டு சீக்கிரமாகவே வந்துடுறேன். வேண்டாமே, வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக்குற நீ, இப்போ நம்ம அதோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். என்ன பேசுகிற நீ? நான் உன்னை விட்டு போக போகிறேன் ஷியோர். எனக்காக நீ கஷ்டப்பட வேண்டாம், எனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நீங்கள் இருக்க வேண்டாம். நீ இங்கே இருச்சாள், நான் இப்போ வந்துடுறேன். வேண்டாம், நான் சொல்கிறது கேளு, நான் சீக்கிரமாகவே வந்துடுறேன், நீ இங்கேயே எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கையை பிரிக்க ட்ரை பண்ணுவார். ஏன்னா இறுக்கமாக ஹீரோயினை ஹக் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த பிடியிலேருந்து வெளியில் வந்து ஹீரோ சொல்லாமலே கிளம்பிடுவார். ஏன் இந்த மாதிரி பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பார்த்துட்ருப்பாங்க. லிட்டில் ஆப்பிள், ஒரு நிமிஷம். உடனே நம்மளோட ஹீரோ சடனாக நிற்பார். என்னை கடைசியாக ஒரு முறை பார்க்குறாராமா. நான் வந்துடுறேன். ஏன்னா கடைசியாக ஹீரோயினி முகத்தை அவர் ஒரு முறை பார்க்குறாராமா. இப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவார். ஹீரோயினி அவன் எதையாச்சும் கொண்டு வரட்டும்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்ருப்பாங்க. ஆனால் எவ்வளோ சோகமாக பேசிகிட்டு இருந்தால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ப்ரில்லாக ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்மளோட ஹீரோயினுக்கு சிஸ்டம் ஞாபகம் வரும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவன் என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு வெளியில் ஓடி வருவாங்க. ஏன்னா அவர் சொல்லியிருப்பார் இல்லையா, ஒன்டே நான் இல்லாமல் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் வந்து பார்க்கும்போது நம்மளோட ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனியை பார்த்துக்கிட்டு சரிஞ்சு மொத்தமாக கீழே விழுந்துருவார். அப்போ நம்மளோட ஹீரோயின் ஞாபகம்லாம் அவர் மண்டையை சுற்றி ஓடிட்டுருக்கும். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணது, ட்ராஃபியை ஜெயிச்சது, அவருக்கு ஃபுட்டு கொடுத்தது, அதை குடிக்க மாட்டேன் நடமுடிச்சு அவருக்கு லிப்லாக் கொடுத்தது, தெரியாமல் உள்ள நுழைஞ்சது, பெயின் பயமுறுத்தினது, இது எல்லாத்தையும் நினச்சி நம்மளோட ஹீரோயினி கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவை நெருங்கி ஓடிட்டு வருவாங்க. அப்போ கிட்ட வந்து நிற்கிறப்போ நம்மளோட ஹீரோ அப்படியே முட்டி போட்ட மாதிரி உட்காந்துட்ருப்பாரு. அவரை டச் பண்ணலான்னு ஹீரோயினி கையை கொண்டு போகும்போது சரிஞ்சு புத்தம் கீழே விழுந்துருவாரு. தொட போனால் நம்மளோட ஹீரோயினிக்கு பெருத்த ஏமாற்றமாக இருக்கும். உடனே அவர் காணாமலும் போயிடுவார். நம்ம ஹீரோயினி ஃபஸ்ட் டைம் எப்படி ஆகாத்திலேருந்து குதிச்சாங்களோ அது ரிவர்ஸில் அங்கேயே திரும்பி போகிற மாதிரி காமிச்சிருவாங்க. அதாவது நிகழ்காலத்துக்கு வந்தாச்சு. நம்ம ஹீரோயினி கேமை ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த விஷயம் முடிஞ்ச உடனே அந்த மிஷினை கட்டி போட்டு ரொம்ப ஃபீலோடு பார்த்துட்ருப்பாங்க. அந்த கெட்டப்பை விட இந்த கெட்டப்பை இவங்களுக்கு இன்னுமே சூப்பராக இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு இதில் ஜெயிச்சதை விட நம்ம ஹீரோவை பிரிஞ்சது தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுதானே காதல். உடனே பயங்கரமாக அழுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். மேடம், இந்த கேமில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க,
உங்களுக்கு ரிவார்ட் காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விருந்து வைப்போம். அந்த விருந்தில் நீங்கள் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் அவார்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த அவார்டா முக்கியம், இப்போ லவ் தானே முக்கியம். அதனால அந்த ஃபோன் காலை ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்மளோட எக்ஸியோ பிங்கு அதாவது லிட்டில் ஆப்பிள் மேலே தான் கண்ணாவே இருக்கும். அவனை நான் பிரிஞ்சு வந்துட்டேன், அவன் இப்படி என்ன பண்ணியிருக்கக்கூடாது, என்னை பிரிஞ்சு போக அவனால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசி அழுதுட்ருப்பாங்க. இதுக்கப்புறம் நான் உன்னை எப்படி பார்ப்பேன், எங்கே நான் தேடுவேன், நீ எங்கே இருப்ப, இதுக்கப்புறம் இந்த கேம்குள்ளால என்னால் வர முடியாது, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுட்ருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து எக்ஸியோ, நீங்கள் கேட்ட மில்க் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கோங்க, தேங்க்யூ, வெல்கம். அந்த இடத்துல ஒரு பையனை காமிப்பாங்க. அந்த பையன் மேலே நம்மளோட ஹீரோயினுக்கு காதல் வரும். அதாவது மீண்டும் ஒரு காதல். மீண்டும் ஒரு காதல்னா இன்னொருத்தர் கூட இல்லைங்க, நம்மளோட ஹீரோ கூட தான். ஹீரோவும் நிகழ்காலத்தில் இருப்பார். ஹீரோயினி கேம் விளையாடிட்டு இருக்க சென்டருக்கு பக்கத்துலேயே இந்த டைரக்டர் ரொம்ப ஓவராக பண்ணியிருக்காருப்பா. ஹீரோ சிரிப்பார். அப்படியே அவங்களுக்குள்ள ஞாபகம் வந்து சேர்ந்துடும். அதாவது அவங்க தான் மறக்க மாட்டாங்களாமே. அவங்களோட முந்தைய காலத்தில் எப்படி சிரிச்சாரோ அந்த சிரிப்பை காமிப்பாங்க. அதை நினைக்கும் போது நம்மளோட ஹீரோயினுக்கு என் லிட்டில் ஆப்பிள் மறுபடியும் என்கிட்ட கிடச்சிட்டான், கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அதோட இந்த ட்ராமாவே முடியுது. இந்த ட்ராமா மிஷன் கம்ப்ளீட். அடுத்த ஒரு ட்ராமாவில் உங்களை மீண்டும் சந்திக்க நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன். இந்த ட்ராமாவோட எண்டு சுபம். கிஸ் ஸ்மைல்.